அனைவருக்கும் ஆசீர்வாதம் நாள். இன்று நாங்கள் தியானிக்க போகிற வேத வசனம் சங்கீதம் 87ஆம் அதிகாரம் வசனம் 6 சொல்லப்படுகிறது. இப்படியாக, கர்த்தர் ஜனங்களை பேரெழுதும் போது இன்னான் அதிலே பிறந்தான் என்று அவர்களை தொகையிடுவார். எனவே பிரியமானவர்களே, இன்று நாங்கள் பார்க்கிறோம், வேதத்திலே சொல்லப்படுகிறது, கர்த்தர் ஜனங்களுக்கு பேர் எழுதும் பொழுது, அதாவது கர்த்தர் தாமே ஒவ்வொரு மனிதனும் இந்த பூமியில் பிறக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய பேரையும் கர்த்தர் தாமே எழுதியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவன் எந்த குலத்திலே பிறக்க வேண்டும், என்னாருடைய குலத்திலே பிறக்க வேண்டும், எங்கே பிறக்க வேண்டும், யார் அவனுக்கு தாய் தகப்பன் என்று என்பதெல்லாம் கர்த்தர் தாம் எழுதுகிறார் என்று வேதம் சொல்கிறது. பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, ஒவ்வொருவருடைய பெயரையும் கர்த்தர் எழுதுகிறார். அது மாத்திரமல்ல, ஒவ்வொருவரும் எந்தெந்த குடும்பத்திலே யாருடைய பிள்ளையாக பிறக்க வேண்டும் என்று தேவன் தாமே எழுதியிருக்கிறார் என்று பரிசுத்த வேதாகம் சொல்கிறது. இன்று அநேகருக்கு இருக்கிற பிரச்சனை தான், நாங்கள் பணக்காரராய் பிறந்திருக்கலாம், ஏன் நாங்கள் ஏழையாய் பிறந்தோம், ஏன் இந்த உலகத்தில் ஏழைகள் இருக்கிறார்கள், ஏன் பணக்காரர்கள் மாத்திரம் நன்றாக இருக்கிறார்கள் என்பதெல்லாம் கேள்வி. எனவே பிரியமானவர்களே, நாங்களும் சில நேரத்தில் அப்படியாப்பட்ட கேள்விகளை கேட்டிருக்கலாம். என்னது, ஏன் நான் ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறக்கவில்லை, ஏன் நான் ஒரு ஏழையான குடும்பத்தில் பிறந்தேன் என்று நாங்கள் கேட்டிருக்கலாம். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, தேவன் தாம் ஒவ்வொருவருக்கும் பெயர் எழுதுகிறவரும் ஒவ்வொருவரும் இன்னாருடைய பிள்ளையாய் பிறக்க வேண்டும் என்று தேவன் தாமே தீர்மானிக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. எனவே நாங்கள் எங்கு பிறந்திருந்தாலும், யாருடைய பிள்ளையாய் இருந்தாலும், அது தேவனால் முன்குறிக்கப்பட்டதாய் இருக்கிறபடியினால் நாங்கள் அவரை நம்புவோம், அவர் எங்களுக்கு நன்மை செய்வார் என்பதை. எனவே இன்றைய நாள் நான் உங்களை தைரியப்படுத்துகிறேன். நீங்கள் கர்த்தரால் உண்டு பண்ணப்பட்டவர்கள், உங்களுடைய பெயர் அவரால் எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, உங்களுடைய தாய் தகப்பனையும் தேர்ந்தெடுத்தவர் கர்த்தர் தாமே. எனவே இன்று நீங்களும் நானும் எங்களுடைய பெற்றோர்களை கனம் பண்ணி தேவனை நோக்கி பார்த்து இன்றைய நாளை ஒரு ஆசீர்வாதமான நாளாய் நாங்கள் மாற்றுவோம். கர்த்தர் தாமே உங்களையும் ஆசீர்வதிப்பார்.